ஒரு படத்துக்கு நியாயம் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதனால தான் இந்த மக்கள் தங்களுடைய படமா அது கொண்டாடுறாங்க. அந்த அரசும் சரி, இந்த ஆட்சியும் சரி, இந்த கட்சியும் சரி, இந்த படமும் சரி, எல்லாமே தங்களுடையது, தங்கள் குடும்பத்தில் ஒருத்தனுடையது அப்படிங்கிறது அந்த ஒரு எண்ணத்தோட மக்கள் பார்க்க வந்திருக்காங்க. அதாவது தலைவருடைய கடைசி படம் என்னோட முதல் படம் வேணா சொல்லிக்கலாம். அதனால அந்த வாய்ப்பை வழங்கிய ஒரு முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் சும்மா கேஷுவலாக ஒரு தடவை கேட்டேன், அப்புறம் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு அதை கேட்டு ஞாபகம் வச்சு எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார். இது என்னன்னா 30 வருஷத்துக்கு மேலாக ஒரு உயிராக நேசித்த அந்த சினிமா, அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு, டெடிக்கேட்டடாக, சின்சியராக, டிசிப்ளினாக ஒர்க் பண்ணார். அந்த வெற்றிக்கு எல்லாரும் ஈஸியாக சொல்லிட முடியும், அவர் ஒரு நடிகர் தானே அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியும். ஆனால் அந்த துறையில் அவர் நம்பர் 1 இருக்கிறதுக்கு பின்னாடி அவருடைய உழைப்பு, அது அவருடைய டெடிகேஷன், அவருடைய சின்சியரிட்டி, அதை யாரும் பார்க்கறது இல்லை. அவர் ஷூட்டிங்கில் டைரக்டர்ஸ் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின்டாக டைரக்டர்ஸ் ஆக்டர். ஒரு ஷூட்டிங் டைம்னா கரெக்டாக பங்க்சுவலாக அந்த மாதிரி அவருக்கு ஷூட்டிங் வரக்கூடிய ஒரு நடிகர். அதை டெடிக்கேட்டடாக நேசித்தார். அதை விட்டுட்டு ஒரே நேரத்தில் 2 வேலை செய்ய முடியாதுங்கிறனால அதை முழுக்க விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ சினிமாவில் எந்த அளவுக்கு டெடிகேஷனை காட்டினாரோ அதே அளவுக்கு இப்போ டெடிகேஷன், சின்சியரிட்டி இப்போ அரசியலை காட்டிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். அது எங்களுக்கு ஸ்பெஷல் தான். எல்லாத்துக்கும் டைட்டில் தளபதி விஜய்னு வரத்துக்கு பதிலாக இப்ப முதலமைச்சர் விஜய் அப்படின்னு தான் வரும்னு நாங்களும் அவளுடன் எதிர்பார்க்கிறோம். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், தலைவருக்கு அகேன்ஸ்டா யாரு என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சரி, யாரு என்ன முயற்சி பண்ணி அவரை தடுக்க நினைச்சாலும் சரி, கண்டிப்பா அதை விட பல மடங்கு இன்னும் அதிக அளவுல ஒரு வீரியத்தோட, அதிக அளவு ஒரு மக்கள் அன்போட தான் எப்பயுமே தலைவர் வெளியே வருவாரு. அதுதான் தலைவரோட வரலாறு. பாத்தீங்கன்னா இது படத்துக்கு தடை இது புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் தடை வந்ததோ அவருக்கு இஸ் a brand of victim. அவரு ஒவ்வொரு படத்துக்கும், தலைவர் படத்துல இருந்து ஒவ்வொரு படத்துக்கும் தடை வந்தது. அதே மாதிரிதான் அரசியல் கட்சிக்கும் தடை இருந்தது. யாரெல்லாம் அவரை எதிர்த்து ஒரு தடை போட்டு அவரை தடுக்க முடியும் நினைச்சாங்களோ அவங்க பரிதாபமா தோல்வி அடைஞ்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.